ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளான் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் நல்லா செவந்து வர்ற மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காயில் உள்ள நீரெல்லாம் விட்டு ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 6 பல்லு பூண்டு, சிறுதுண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற பொருளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகமும் 2 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமானது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி பாதி அளவு வெந்ததுமே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1.5 ஸ்பூன் தனிமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி வர்ற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளானும் சேர்த்துக்கிட்டு காளானோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காளான்லேருந்து தண்ணி விட்டு வந்து காளான் பாதி அளவு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். தேங்காய் விழுது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. மல்லித்தலை சேர்த்துட்டு 3 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான காளான் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.